சங்கீதா அப்பர்ணத்திலாம் வராங்க. பட் அவங்களை இன்னும் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. பரத் ஒரு நல்ல ஆக்டர். அவர் ஒரு சில சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல் வரும். பவானி ஸ்ரீ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் நிஜமா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டரா இருந்துச்சு. அதை கொஞ்சம் தெளிவா எடுத்திருந்திருக்கலாம். இந்த படத்தோட டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய முக்கியமான சீன்ஸ் அங்கங்க காமிப்பாங்க. ஆனா அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாமே விட்டுருவாங்க. அந்த சீன்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸை கொஞ்சம் த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க சில பேர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, இவன் தான் வில்லன், அவன் தான் வில்லன் அப்படின்னு படத்தோட ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருக்கும்போது. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த வில்லன் யாருன்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆக மொத்தத்துல இந்த படத்துல லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்ல காமிச்ச அந்த பிரில்லியன்ஸிய ஸ்கிரீன் பிளேல ஃபுல்லா அங்கங்க காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பா பெட்டரா வந்திருக்கும். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக மொத்தத்துல இந்த காளிதாஸ் 2 ஒரு சுமாரான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா வந்திருக்கு.